ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் ஸ்லோகம் 66. ஸ்வக்ஷ ஸ்வங்க சதானந்தோ நந்திர் ஜோதிர் கணீஸ்வரஹ விசிதாத்மா விதேகாத்மா சத்கீர்த்திச்சின்ன சம்சயஹ. அழகான கண்களுடையவர் ஸ்வக்ஷகா. இவரை பார்த்துவிட்டால் அருகில் வேறு ஒருவரோ வேறு ஒன்றோ இருப்பது கூட மறந்து போகும்படியாக குறை காண முடியாதபடி அழகான அங்கமுடையவர். ஸ்வங்ககா, எல்லையில்லாத ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர். சதானந்தோ, இவரை பார்த்தாலே பார்ப்பவருக்கு ஆனந்தம் தொற்றிக்கொண்டுவிடும் ஆனந்த ரூபமாகவும் இருப்பவர். நந்திகே, கீதை உபதேசிக்கும் போது அர்ஜுனா, ஆகாசத்தில் ஆதித்யன் தகதகவென்று ஜொலிக்கிறாரே, பார்த்தாயா? அவரிடமிருந்து வெளிப்படும் அந்த ஜோதி என்னிடமிருந்துதான் வருகிறது என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். காயத்ரி மந்திரமும் எந்த ஜோதி என் உள்ளிருந்து கொண்டு என் புத்தியை தூண்டுகிறதோ அந்த ஜோதிக்கு என் நமஸ்காரம் என்று பரவாசுதேவனை வணங்குகிறது. சூரிய ஜோதிக்கும் சந்திர ஜோதிக்கும் அக்னி ஜோதிக்கும் ஆத்ம ஜோதிக்கும் ஈஸ்வரன் நானே என்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். ஜோதிர் கணங்கள் அனைத்துக்கும் ஈஸ்வரனாக இருப்பவர். ஜோதிர் கணேஸ்வரகா, மனதை அதன் போக்குக்கு விடாமல் தன் சங்கல்பத்துக்கு ஏற்றவாறு மனதை செலுத்துபவர், மனதை ஜெயித்தவர். விசிதாத்மா, யாருக்கும் உட்படாத ஸ்வரூபமுள்ளவர். அவிதேயாத்மா, புகழ்ச்சிக்காக ஒருவரை பார்த்து கற்பக விருட்சமே என்று சொல்லிவிடலாம். அதில் உண்மை இருக்க அவசியமில்லை. ஆனால் இவரை பற்றிய புகழ்ச்சி அனைத்துமே உண்மையாகவே இருக்கும்படி இருப்பவர். குசேலன் சரித்திரத்தை கவனித்தால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை கற்பக விருட்சம் என்று புகழ்வது உண்மை என்று புரியும். இவரை பற்றி செய்யப்படும் அனைத்து ஸ்துதியும் சத்தியமே என்று தன் சரித்திரத்திலேயே காட்டுபவர். சத்கீர்த்திகே, அர்ஜுனனுக்கு தர்ம விஷயமாக ஞான விஷயமாக ஏகப்பட்ட சந்தேகங்கள் எழுந்தன. அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் தானே வைகுண்டம் புறப்படும் முன் உத்தவன் அடுக்கடுக்காக பல கேள்விகளை கேட்டார். அனைத்து கேள்விக்கும் துளியும் சந்தேகம் இல்லாமல் அதே வரிசையில் அனைத்து கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அனைத்தும் அறிந்தவர், எந்த விஷயத்திலும் துளிகூட சந்தேகமில்லாதவர். சின்ன சம்சயகா,